வணக்கம் மக்களே. இன்றைக்கு ஒரு அருமையான நாள். இன்றைக்கு காலையில் ஒரு பொங்கல் விழா, அதாவது கனடாவில் இப்போ கன்சர்வேட்டிவ் கட்சி எனப்படும் தற்பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர் பியா பொலிவியர் அவர் வந்த ஒரு பொங்கல் விழா உண்டு. சும்மா அட்டகாசமாக நடந்தது. அதுக்கு நாங்கள்லாம் தமிழர் மரபு இசை கொடுத்து அவரை வரவேற்றிருந்த நாங்கள். அந்த மாதிரி இருந்தது. மகிழ்ச்சியாக இருந்தார். நல்ல மகிழ்ச்சி பொங்க எல்லாரும் அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ரெண்டு தமிழாக்கள் போட்டி போடினோம். ஒரு ஆள் லயனல் லோகநாதன் என்று சொல்லி ஒரு தம்பியும், மற்றது நரேன் என்று சொல்லி இன்னொரு தம்பியும் போட்டி போடினோம். அதில் படங்கள்லாம் பின்னு போட்டு விட்றேன் பாருங்கள். பறை, கொம்பு, சங்கு, குக்குடு, துடும்பு, இப்படி அருமையான வாத்தியங்கள் எல்லாம் போட்டு இன்றைக்கு 6 கலைஞர்கள் அடிச்சினாங்க. பாருங்கள் பின்னுக்கு சும்மா அவரும் பியா பொலிவியருக்கும் அடுத்த பிரதமராக வர போகிறவருக்கும் சரியான மகிழ்ச்சி. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சரியான மகிழ்ச்சி. மேடையிலையும் உடனே அடிக்கடி அவர் சொல்கிற ஒரு வார்த்தை தமிழாக்களை பார்த்து சொல்கிறது, யூஆர் ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பீப்புள் அண்டு. அதாவது திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வரார், நீங்கள் தொழில் முனைவர்களும் வணிகர்களும், நீங்கள் அதிகமான ஆக்கள் யார் தொழில் முனைவர்களும் வணிகர்களும் என்று சொல்லி. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல்வாதிகளுக்கும் பிரதமராக வர போகிறவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் விருப்பம் அப்படியான ஆகலை என்னென்னு சொன்னால் அவையெல்லாம் இந்த நாட்டுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துறது, பொருளாதாரத்தை மேம்படுத்துறது, இப்படியான வேலைகளை செய்கிறார்கள் அவையெல்லாம். அப்போ எனக்கு அண்ணாச்சி அமலிதன் சேவியர் பியா பொலிவியரை அறிமுகப்படுத்தி விட்டிருந்தவர். எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இதுதான், விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்கணும். அது 2 விஷயத்தில் கனடாவுக்கு உதவியாக இருக்கும். ஒன்று கனடாவினுடைய எக்கனாமியை பூஸ்ட் பண்ணும், அதாவது பொருளாதாரத்தை மேம்படுத்தும். அடுத்தது தமிழர்களை அவர் திருப்ப சொல்லிட்டு வரார், தொழில் முனைவோர்கள் வணிகர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள், கண்ணால் பார்க்க முடியாத தடைகளை நீக்கும். அதாவது பாதுகாப்பு பத்திரங்கள் எடுக்கும்போது பெரிய பெரிய இடங்களுக்குள்ள நுழையிறதுக்கான விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கும் போது அந்த தடைகள் இல்லாமல் போகும். அப்படியான ஒரு கோரிக்கையை நான் அவரோட தனிப்பட்ட முறையில் பேசும்போது முன்வச்சினான். அவர் சிரிச்சு கொண்டு அதை கேட்டிருந்தவர். ஆனால் மேடையில் பேசும்போது அவர் தமிழின படுகொலைக்கு காரணமாக இருந்த ராஜபக்சேக்களையும் மற்ற கிரிமினல்களையும் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் தன்னுடைய அரசு, பியா பொலிவியர்னுடைய அரசு நிறுத்தும் என்று சொல்லியிருக்கிறார். மக்களே, அது ஒரு பெரிய செய்தி. அப்போ Prime Minister Pierre Poilievre will lead the world in seeking prosecution in international courts of the Rajapaksas and other criminals who have persecuted the Tamil people. My bundle also represents the triumph of light over darkness. This is a message we need now more than ever. அப்போ நாங்கள் இப்போ ஆளுங்கட்சியோட நிற்கக்கூடிய மக்கள். அப்போ இந்த 2 தம்பிமார் போட்டி போடுற 2 தம்பிமாரையும் நாங்கள் இப்படியே விடக்கூடாது, அவர்களை வெற்றி பெற பண்ணணும். லயனல் லோகநாதன் அவர்களையும் நரேன் என்று சொல்லி அவையில் மாக்கன் தோணிலும் இன்னொரு ஆள் ஸ்டோவில் தொகுதியிலையும் போட்டி போடினோம். அப்போ செய்வ மக்களே, நான் இன்றைக்கு இங்கே ஓடி நான் அந்த நிகழ்ச்சியில் நின்றுட்டேன் என்றால், இன்றைக்கு இப்போ பூஜ்ஜியத்துக்கு மேலே, அதாவது சுழியத்துக்கு மேலே 5 டிகிரி செல்சியஸில் இருக்குது. சரியான, அதாவது இந்த காலத்தில் இது வெப்பமாக இருக்குது. தண்ணியெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளம் நிற்கிது. இப்போ இன்றைக்கு இரவு இது காலம் மாறுது. இரவு 15, அதாவது சுழியத்துக்கு கீழே மறை 15 போகுது. அப்போ இதெல்லாம் பனிக்கட்டி ஆயிரும், ஒரு வழுக்கல் தன்மையாக வந்துடும். அப்போ ஆடு மாடு கோழிகளுக்கு அதுக்கிடையில் தண்ணி எல்லாம் வச்சு இதன்றதுக்கு வந்துட்டேன் நான்.
அப்போ இந்த நிகழ்ச்சி படங்கள் எல்லாம் போட்டு விடுறேன்னு பாருங்க. ஒரு அட்டகாசமான ஒரு பொங்கல். அதே நேரம் இன்னொன்று எனக்கு விருப்பமான ஒரு ஆள் வந்து இன்றைக்கு மாஸ்டர் ஆஃப் செரிமோனி ராகவன் என்று சொல்லி அவர் வந்து தான் இன்றைக்கு செய்திருந்தவர். அவர் ஒரு நல்ல அருமையான தமிழ் தேசியர், நல்ல ஆங்கிலமும் தமிழும் வந்து சாராளமாக பேசுவார். அவர் தான் வந்து இன்றைக்கு அறிமுகப்படுத்தியிருந்தவர். எங்களோட பற இசைக்குழுவையும் வந்து தமிழர் மரபிசை கலையத்தையும் வந்து ஆங்கிலத்தில் தமிழில் எல்லாம் வந்து சும்மா அடித்து தூக்கி எல்லாருக்கும் ஆங்கிலம் தமிழர் இல்லாதவர்களுக்கும் தமிழர்களுக்கும் வந்து அருமையானது ஒரு இதை கொடுத்திருந்தார். அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஊடகவியலாளர். ஆனால் இப்போ தற்சமயம் அவரை வந்து காணாது வந்து கனடிய தமிழ் சமூகத்துக்கு அது ஒரு பெரிய இழப்பு. அவர் தான் இன்றைக்கு நிகழ்ச்சி தொகுப்பாளராக வந்திருந்தவர். மக்களே வணக்கம், நன்றி. வாழ்தலின் இது நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம்.